2024ஆம் ஆண்டில் என்பிஎன்கே நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் குழுவில் சிறந்த பெண் உறுப்பினர் கவிஞர் சோ வேதிகா, மனவளக்கலை பேராசிரியர், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவற்றில் சிறந்தோங்கி வளமாக வாழ வாழ்த்துகிறேன். இப்படி வாழ்த்துக்களை வாரி வழங்க அனைவருக்கும் ஆசைதான். ஆனால் விறுவிறுப்பான வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிப்பவர்களை ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறோமா என்றால் இல்லை என்றே நம்மில் பலரும் சொல்வார்கள். ஆனால் நல்லதை பகிர்வது நம் கடமை குழுவின் பெருமைக்குரிய உறுப்பினர் திருமதி சோ வேதிகா அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் குழு உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் வாழ்த்துக்களை வரிகளாக்கி, மன நிம்மதியும் உத்வேகமும் தரும் சொற்களை கோர்வைகளாக்கி, அன்றைய காலை பொழுதையே நற்காலை விடியலாக அமையும் வகையில் வாழ்த்தி சிறந்த பதிவுகளின் வழியே சிந்தனைகளை மேம்படுத்தி வருபவர். பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலியில் தாமிரபரணிக்கரை என்றாலும் துறைமுக நகரம் தூத்துக்குடியில் வாழ்ந்த பொழுதுகளில் வேதாத்ரி மகரிஷியின் அறிவு திருக்கோயிலில் ஆன்ம ஞானம் பெற்று ஆன்மீக தேடலின் அடுத்த பயணத்துடன் மீண்டும் திருநெல்வேலியில் தொடர்ந்து தற்போது அருள்நிதியாக மனவளக்கலை பேராசிரியராக அடுத்த அவதாரம் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திருமதி வேதிகா அவர்கள். வாரந்தோறும் தியாகராஜ நகர் திருக்கோவிலில் நடைபெறும் கூட்டுத்தவத்தில் பங்கு பெற்று தத்துவ விளக்கங்களை வழங்கி வருகிறார். இசைஞானியின் இசைக்கு மயங்கிய ரசிகையாகவும் அவ்வப்போது தன் எண்ணங்களையும் சிறப்பு தினங்களையும் எழுத்தின் வழியாக வெளிப்படுத்தும் கவிஞராகவும் காட்சி தருபவரின் ஒவ்வொரு சுற்றுலா பயண கட்டுரைகளும் நமக்கு ஆச்சரியத்தை தருபவை. செல்லும் இடங்களை பற்றிய அனுபவங்களை எல்லாம் சுவாரஸ்யமாக ரசிக்கும் விதத்திலும் அனைவருக்கும் பயனுள்ள விதத்திலும் தொடர்ந்து பல்வேறு சுற்றுலா கட்டுரைகளாக பதிவு செய்து வருகிறார். இவருடைய அடுத்தடுத்த புத்தகங்கள் வெளியீட்டிற்கு தயாராக உள்ளன. திருநெல்வேலி, தியாகராஜ நகர், வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள அறிவு திருக்கோயில்களில் மாதம் ஒருமுறை மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் வழங்கி அர்த்தமுள்ள வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு வழிகாட்டி வருகிறார். மேலும் பல பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மனவளக்கலை யோக பயிற்சிகளை அறிவு திருக்கோயில் சார்பாகவும் நல்லதை பகிர்வது நம் கடமை குழுவின் சார்பாகவும் நேரில் சென்று நடத்தி பொதுமக்களுக்கு நற்சான்றிதழ்களையும் பாராட்டுதல்களையும் பெற்றுத் தருவதோடு பல பட்டிமன்றங்களிலும் பங்கேற்று தன் தரப்பு வாதங்களை தனித்துவத்துடன் வெளிப்படுத்தி வருகிறார். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்பதற்கு ஏற்ப மனித மனங்களை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தும் நெறியாளராக, சிறந்த கவிஞராக, விமர்சகராக திகழ்ந்து வரும் திருமதி வேதிகா சோமசுந்தரம் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் என்பிஎன்கே நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் குழுவின் சிறந்த பெண் உறுப்பினருக்கான விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்.